உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பாவிஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் கடையில் தான் பண்ண போகிறோம். இது நம்ம பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு இதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதெல்லாம் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து தோசை இட்லி சப்பாத்தினா கூட சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தட்டைப்பயிறு கடையிலுக்கு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இது ஒரு 200 இருக்கும். இதை நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வேகிறது கொஞ்சம் ஈஸியாக வேகும். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட சேர்த்துறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரத்துக்கு கூட்டியோ குறைச்சோ செஞ்சுக்கலாம். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நம்ம வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் எண்ணெய் கடுகெல்லாம் நம்ம போடும்போது பார்க்கலாம். நம்ம இதில் தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அடுப்பு பற்ற வைக்கல, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், சாம்பார் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை. விளக்கெண்ணெய் இருந்தால் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேறு நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பயிறு 1 டம்ளர் எடுத்துருக்குறோம், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குது. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 6 விசில் இதுக்கு மூடி போட்டு இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஒரு 6 விசில் வரட்டும். 6 விசில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தட்டைப்பயிர் பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு கடையிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ இதுக்கு தாளித்து கொடுத்துடலாம். இப்போது இது தாளித்து விட்டுடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த தாளித்து கொட்டிட்டு அடுப்பில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாங்க, கொஞ்சம் வடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துட்டேன். இன்னைக்கு கடைஞ்சிட்டு நான் தேவைப்படும் போது இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். இது இந்த கடைசியில் நீங்கள் கடையில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ அடிக்கடி இந்த தட்டைப்பயிர் வாங்குவீங்க, இது மாதிரி தான் செய்வீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது வெறும் சாப்பாட்டில் இந்த தட்டைப்பயிர் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக ஒரு தட்டைப்பயிர் கடையில் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.